நல்லா இனி அடுப்பு வேக வைக்கிறது தான் எங்கள் பிரச்சனை. அடுப்பே எரியல, எப்படி கறி வேகும்? அது இப்போ மறுபடியும் எரியுது. கீழே இருந்து கொண்டு வந்தேங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இந்த பலாமர சீசனில் எப்போங்கம்மா வரும்? சரி சரி. இன்னுமே இந்த உருள் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. இதுதான் உலக்க, இது உரல். அதை நினைக்காதீங்க. சரி சரி சரி, விடுங்க விடுங்க விடுங்க. சரிங்க, வரேன். இருங்க இருங்க இருங்க, இன்னும் கொஞ்சம் போடுங்க. நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக கோழி. டேய், நீ இன்னும் போகலையா? ஏண்டா என்னாச்சு சொல்லுங்க. அவரைக்காலாம் போட்டிருக்காங்க. இல்லை இல்லை, தோட்டத்துக்கு போயிருக்கான்னு சொன்னாங்கல்ல. கைமா பண்ணி விட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட நம்ம இருட்டில் வந்து சமைச்சிட்ருக்கோம். இந்த வீடு தாங்க அண்ணாதுரை ஒரு வீடு. ஸோ அவங்கக்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வணக்கங்க. ஏண்டா ஹாய். கொண்டு வரல. அது என்ன கொடுத்துறோம் அமௌண்ட், என்ன அமௌண்ட் நான் கொடுத்துறேன். ஆமாங்க, அங்கே போய் வச்சுக்கிறதுக்கு டென்ட் வச்சிருக்கோம் வீடு மாதிரி. நாங்கள் போட்டு எத்தனை பேர் இருக்கிறீங்க? 3 பேர். கீழேருந்து கொண்டு வந்தேங்க. எல்லாம் சப்பாத்தி கொண்டு வந்தோம், எல்லாம் சாப்பிட்டோம் வந்த டயர்டில். இப்போ நைட்டுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டுட்டு இருந்தோம். அப்போ தான் அவரை பார்த்தோம். சரி போங்க, கோழியெல்லாம் இருக்குது, அம்மாட்ட சொன்னீங்கன்னா தருவாங்க அப்படின்னாங்க. அப்புறம் அவர் தான் சொன்னார், சரி அதை பாத்திரம் வேணாலும் வாங்கிக்கோங்க, அம்மா தருவாங்க அப்படின்னாங்க. கொடுத்தீங்கன்னா அப்படியே அதை ஸ்கூலுக்கு பக்கத்தில் செஞ்சு சாப்பிட்டு அரிசி வச்சிருக்கீங்களா? அரிசி அதான் அவர்கிட்ட கேட்டிருக்கேங்க. அப்படியே செஞ்சுக்க வேண்டியதாங்க. சாப்பாடு அப்படிங்களா? சரி விடுங்க, அது நம்ம பார்த்துக்கலாம். அவர் அரிசி அவர் தரனாரு. உங்கள் பேர்? சூர்யாவா? உங்கள் பேர்? சூர்யா, காவ்யா, ரெண்டுமே யாழ முடியுதே. எத்தனாவது படிக்கிறீங்க? எத்தனாவது? நீங்கள் எந்த ஸ்கூல்லையா படிக்கிறீங்க? பையன் கீழேங்களா? 8ஆவதுங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இன்னுமே இந்த உருள் மாதிரி வச்சு யூஸ் பண்ணுறாங்க பாருங்க. உருள் உலக்கண்ணா. இதுதான் உலக்க, இது உரல். அடாடாடாடா, என்னமா அடிக்கிறேன். இந்த இது இனிமே இதை வச்சு அடிக்கிறாங்க பாருங்க. இது இப்போ இதுதாங்க கீழே. ஆமாம், நீங்கள் கீழே கொண்டு வரதுக்கு முன்னாடி இங்கேயே செஞ்சுக்கலாம். அதான் அதான். இதில் என்னெல்லாம் இடிப்பீங்க? அந்த இதெல்லாம். சரி சரி சரி. மசாலா ஐட்டம், மசாலா. அதான் அதான். இது வேற இது வேறங்களா? இதில் தான் இடிப்பீங்களா? அப்படிங்களா? இது சீரகம் நுணுக்கிறதா? நம்ம ஊரில் இதில் பொடியை வாங்கி சமைக்கிறதுக்கே அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எல்லாம் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருக்கோம். ஆமாம், வேறு எதுவும் குத்தக்கூடாது. படு பயங்கரமாக இருக்கு. அந்த கிராமத்து வாழ்க்கை அப்படியே இருக்குல்ல. ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போயிட்டு வந்து இங்கே ஒரு இதை போட்டு தலைகணி போட்டு படுத்தா அவ்வளோ அருமையாக தூக்கம் திண்ணையில். அங்கே எதுங்க இங்கே போட்டாலும் நல்லா தூங்கிடலாம். இங்கே கீழே ஓடுறது திண்ணையில் போட்டு படுத்துக்கலாம்ல. நம்ம வீட்டில் பெட்டு கிட்டு போடு. ஆமாம், அது பழக்கி வச்சுருக்காங்க அப்படியே. வா, ரோஸில் வச்சுருக்காங்க பாருங்க. சரிங்க.
மாட்டோனமாக இருக்குது. நான் வந்து இந்த வார்த்தை ஒன்று கேட்டிருந்தது அது அதை நினைக்காதீங்க. சரி 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 விடுங்க விடுங்க விடுங்க. சரிங்க வரேன் வரேங்க. சரியெல்லாம் சமைச்சு சாப்பிடுங்க. சரிங்க. சாப்பிட்டா பொறுமையாக எல்லாம் அந்த நடுவுரு கிடுவுருன்றாங்க கீழே ஆற்றுல ஒரு தடம் போகுது இறங்கலாங்களாங்க. சரிங்க. அதெல்லாம் சாப்பிட்டு காலையில் கூட அந்த நிலவடியெல்லாம் ஏற்றிருக்கானுங்க. சரி சரி சரிங்க. அந்த செடிங்கெல்லாம் நல்லா பார்த்துட்டு அழகாக போய் அதுவே போய் அங்கே அந்த ஊரை பார்த்துட்டு மறுபடியும் இந்த ஊர் பார்த்து இப்படி வந்து பெருமாளுக்கு போகிறீங்க. சரி சரிங்க. பெரிய இது மேலூர் எங்கேங்க இருக்குது? மேலூர் இங்கே தான் பெருமாள் கோயில் தாண்டி தான் இருக்குங்க. இங்கே வந்து தான் இங்கே வந்து நம்ம காடு வந்து தான் இதுக்குள்ளே வந்து 3 கிராமம் இருக்குங்களா? காடு வந்து அந்த பாடிலாம் ஏரியா வேணும். சரி சரி சரி. இதில் போயிட்டா 3 கிராமம் இருக்குங்களா? ஆமாம். சரிங்க சரிங்க தாத்தா. ஏதாவது போய் செஞ்சு சாப்பிட்றேங்க. சரி வரேங்க. பொரிச்சு வேணால் சாப்பிட்லாம். இருங்க 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 இருங்க. இன்னும் கொஞ்சம் போடுங்க. ஏங்க மேலே அந்த பக்கம் விளைஞ்சிருக்கு பாருங்க, அதை எடுங்க. சும்மா போட்டு அங்கே போயிட்டு சரி போதும். ஐயோ எங்கே இருக்கு நெல்லிக்காய் பாருங்க. ஓகேங்க. நம்ம வந்து சாப்பிட்றதுக்காக கோழி அப்புறம் அரிசி இதெல்லாமே வந்து கேட்டோம். பாவம் பார்த்து கொடுத்துருக்காங்க. நம்ம அன்றைக்கி போய் நம்மளே செஞ்சு சாப்பிட போகிறோம். அதை எப்படி செய்கிறோம் அப்படின்றத அப்புறமா பாருங்கள். டேய் நீ இன்னும் இங்கே போகலையா? இவ்வளோ தூரம் வரணும். யார் வர்றது? நாளை வரமாட்டேன். என்னது என்ன? ரைட்லேயே போங்க. கீழூர் ஊர் இதா அவ்வளோதான். ஏண்டா என்னாச்சு தள்ளுங்க. அவரைக்காயெல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க. யாருமே இல்லை, எல்லாருமே வெளியில் போயிட்டாங்களாட்டுங்க. இல்லை இல்லை தோட்டத்துக்கு போயிருக்கான்னு சொன்னாங்கல்ல. ஆமாம் பாதி பேரெல்லாம் கீழே தான் போயிருக்காங்க. பாருங்கள் டென்ட்டு போடுறது எவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்குது பாருங்கள். அங்கே இங்கேயே தண்ணி இருக்குது பாருங்கள். அதான் இருக்குதுன்னு சொன்னால் கேட்டேன். ஏங்க மேலூர் கிளைன்னு போட்டிருக்காங்க. மேலூர் கிளை அஞ்சல்னு போட்டிருக்காங்க. வாங்க பார்த்துக்கலாம். ஸ்கூல் அங்கே இருக்குங்க. போஸ்ட் ஆஃபீஸு அதுக்குள்ள தான் இங்கே உட்காந்துருந்தாங்க. அதுதான் ஸ்கூலு. பழங்குடியினர் உள்ளூர் பள்ளி போட்டிருக்காங்க. பழங்குடியினர். ஆமாம். அதில் இவங்க மலைவாழ் மக்கள். அது எப்படி வரும்? ஸோ நாமக்கல் டிஸ்ட்ரிக்டில் வெண்ணந்தூர் ஊராட்சி ஒன்றியம் தாமங்கல் பாராளுமன்ற உறுப்பினர். இங்கே நாமக்கல் மாவட்டத்தில் இருந்து பண்ணியிருக்காங்க. எல்இடி கோபுர விளக்கா? சரி சரிங்க. இதில் ஒரு ப்ளசண்ட் பாருங்கள். ஸ்கூலு இது வந்து 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ அப்புறம் இந்த இது இருக்குது. கோவில் வச்சுருக்காங்க. அப்பா என்னால் எதுவுமே பண்ண முடியலையே.
ஸோ அவங்க வந்து டென்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம வந்து சாப்பாடு வடிச்சிடலாங்க. சாப்பாடு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அங்கே 2 டென்ட்டும் போட்டாங்க. ஸோ இந்த பக்கம் ஒன்று, அதே மாதிரி அதுக்கு அந்த பக்கம் ஒன்று போட்டிருக்காங்க. ஸோ 2 நான் தான் ரொம்ப பாடாப்படுத்திட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட நம்ம இருட்டில் வந்து சமைச்சிட்ருக்கோம். ஸோ அதில் வந்து இப்போ வந்து குழம்பு ரெடி பண்ணிட்டோம். ஸோ இந்த குழம்பு எப்படி இருக்குது அப்படின்றது சாப்பிடும்போது தான் தெரியும். ஆனால் நல்லா இருக்குது அப்படின்ட்டு இப்போ தான் ஒரு கமெண்ட் பார்த்தோம். உண்மையாலுமே பார்க்கும்போது நல்லா இருக்குண்ணே. இவர் என்னென்னோ எடுத்து தின்னுக்கிட்டே இருக்கிறாரு. அது ஒரு கேரட் மட்டும் கொடுண்ணா. நாங்கள் இங்கே வந்து கஷ்டப்பட்டு இங்கே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆமாம். இந்த ஆருயிர் நண்பன் நல்ல உள்ளம். அதான் கேரட் கிடச்சிச்சா வேறு ஒரு கேரட் கொடுத்துருக்காங்க. காலையில் ஒரு கேரட் அடுப்பே எரியல. எப்படி கறி வேகும்? இல்லை அதுலேயே கொஞ்சம் இங்கே பாரு, நான் கொதிக்குது பாருண்ணா. அது இப்போ மறுபடியும் எரியுது. சிம்மில் இருக்கு. சரி, ஓகே. ஸோ இப்போ இதுதான் எங்களுக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ பாருண்ணா. செமையாக தெரியுது இப்போ. ஸோ நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு எங்கேயுமே எதுவுமே இல்லாத ஒரு இடத்துல டென்ட்டு போட்டு, டென்ட்டு ஒரு சைடில் இருக்குது, நாங்கள் வந்து சமையல் செஞ்சுட்ருக்கோம். ஸோ இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு டென்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் தான் சாப்பிட போகிறோம். 5 நிமிஷம் நல்லா எரிச்சு விடுங்க. நல்லா வெந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இனி இது வேகலை. இருக்கிறது எல்லாத்தையும் போட்டு குப்புன்னு எரிங்க 5 நிமிஷம். அந்த தண்ணி நல்லா சுண்டணும். ஓகே, எடுத்துகிட்டு போகிறோம், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தூள் கொஞ்சம் போட்டுருவோம். யாருக்கும் தெரியாமல் போட்டு விட்ருவோம். சாம்பார் தூள் தானே கொடுத்தாங்க. இன்னைக்கு எல்லாம் போகிற போகில் என்ன ஆக போகுதுன்னு பாருங்கள். எல்லாத்துக்கும் தெரிக்குது. லூஸ் மோஷன் புட்டிங் விட்டுட்டு போட்டு நாளைக்கு மேலே போகணுங்க. ஒரு 3 மலைய ட்ரைபல்ஸ் வந்து பேகையே தூக்க விட்றீங்க. பேகை நல்லா இனி அடுப்பு வேக வைக்கிறது தான் எங்கள் பிரச்சனை. நான் வந்துடணும். குருமிளகு போட வேண்டாமா? சூப்பர், அதெல்லாம் வேண்டாம். இப்போ கொதிக்குது பாருங்க, என்ன கொதிக்குன்னு. வாவ், இப்போ தான் நல்லா இருக்கு. ஏங்க அவர் அந்த இன்னும் அவர் விடலை. ஸோ ஃபைனலி நம்மளுடைய சிக்கன் குழம்பும் இதுவும் ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ என்னை போய் ஒரு பிடி பிடிச்சி பார்க்கலாம். எல்லாம் நல்லா தான் வச்சுருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ போயிட்டு ஒவ்வொரு இதையும் போய் பார்க்கலாம். நண்பா இதில் கொஞ்சம் தண்ணி மட்டும் ஊற்றி விடுங்க, தயவு செஞ்சு ஊற்றி விட்ருங்க. ஏன்னா நைட்டுக்கு அங்கே எங்கேயாவது பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, இது தேவையில்லாத விஷயம். அது தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊற்றி பறந்துடும். சரிங்க, அப்படியே நம்ம டென்ட்டை நோக்கி போயிட்டுருக்கோம். அம்மா இந்நேரம் எல்லாம் பொழந்துருக்கு. ஏய் ஸோ இதுதாங்க நம்மளுடைய டென்ட். இதுதான். இதில் 2 பேரா? இல்லை, அவன் ஒருத்தன் மட்டும் லக்கேஜெலாம் வச்சுக்கிட்டோம். சரி, ஓகே, சரிங்களா? நான் என்னோட லக்கேஜ் இங்கே வச்சுக்கிறேன். தலைக்கு கொஞ்சம் ஏங்க சட்டிலாம் கூட இந்த பக்கம் சைடில் வச்சுக்கலாங்க. இது க்ளோஸ் பண்ணிடுவீங்களா? நீங்கள் அதுக்குள்ளே தானே படுத்துருப்பீங்க. இதில் 2 பேர் படுத்துட்டு அவனோட அதில் உள்ள கடைசியில் வச்சா அவன் தாராளமாக படுத்துக்கோங்க. ஒரு ஓரத்தில் எல்லாம் லக்கேஜ் வச்சிடலாங்க அவனதில். ஏன் அது இருக்கிறது போதுமே, 3 பேருக்கு தானே போதும். சரி, இது இலை கொடுங்க. ஏய் செமப்பா. ஓகேண்ணா. அப்படி அண்ணா இந்த ஒரு பேக் அங்கே தூக்கி போனேன். இதில் துணி இருக்குது, அதை எடுத்து இப்படி ஆரம்பிச்சுக்குவாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாங்கள் டென்ட்டு போட்டிருக்கிற இடத்த பாருங்கள். இங்கே ஒரு டென்ட் இருக்குது, அங்கே ஒரு டென்ட் வச்சுருக்கோம். ஸோ இந்த 2 டென்ட்டுமே பார்த்திங்கன்னா அதில் வந்து கோவை அவுட்டோர்ஸ் அவர் இருக்கார், நானும் டார்க் நைட் ரைடர்ஸ் அவரும் இதில் இருக்கோம். ஸோ இப்போ நம்மளை சுற்றி இருக்கிற ஏரியாவே பார்த்திங்கன்னா அப்படியே ரொம்ப கருகுமுன்னு தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து காட்டில் இருந்தால் இங்கே மட்டும் ஒரு லைட் எரியுது. ஸோ இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு லைட்டு தெரியும். ஸோ அதனால் இங்கே போட்டிருக்கோம். ஆனால் இங்கே போட்டிருக்கிறதுனால சேஃபாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கும்முருட்டாக தான் இருக்குது, ஏன்னா இங்கே பயங்கரமாக திக் ஃபாரஸ்ட்டு. ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கனாலும் கும்முருட்டாக தான் இருக்கும், ஏன்னா இதுவுமே திக் ஃபாரஸ்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ்.
ஆனால் இங்கேருந்து பார்க்குறதுக்கு ஒரே ஒரு விஷயம் நம்மளுக்கு தெரியுறது என்னென்னா இவங்க மட்டும்தான் தெரியுறாங்க. எங்கடா காணா? இவங்க அது கூட மறைஞ்சிருச்சுங்க. இப்போ தாங்க பார்த்தேன், நிலா போயிடுச்சுங்க. ஐயோ, இதெல்லாமே பார்த்திங்கன்னா திக் ஃபாரஸ்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து நைட் விஷன் கேமரா ஓரளவுக்கு சூப்பராகவே பெர்ஃபார்ம் பண்ணுதுங்க. ஸோ இந்த பக்கம் பார்த்திங்கனாலும் ஃபுல்லாக திக் ஃபாரஸ்ட்டு தான். ஸோ ஹியர் அண்ட் தேர் ஏதாவது கொஞ்சம் லைட்டு வந்து இங்கே மேலே அடிக்கிற லைட்டு மட்டும்தான் தெரியுதுங்க. எவ்வா இன்றைக்கி நாங்கள் இதில் எப்படி தூங்கி எந்திரிக்க போகிறோம் அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போயே பயங்கரமாக குளிர ஆரம்பிச்சிருச்சு. ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். ஸோ நீங்களும் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். ஸோ டைம் பார்த்திங்கன்னா மணி 11 ஆக போகுது. ஸோ இந்த 11 மணிக்கு நம்ம இந்த டென்ட்டுக்குள்ளே போய் மறுபடியும் படுத்து தூங்குவோம். காலையில் முடிஞ்சதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டார்க் நைட் ரைடாக என்ன பண்ணுறீங்க? மெடிடேட் பண்ணுறீங்களா? ஸோ இதுதான் நாங்கள் இன்றைக்கி ஃபுல்லாக ஸ்டே பண்ண போகிற டென்ட்டு. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். எங்களுக்கு நல்லா செட் ஆகிக்குச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கோவை அவுட்டோர்ஸ் அவருடைய டென்ட் இருக்குது. அவர் பாருங்கள் மூஞ்சி மட்டும் தெரியும். ஸோ இந்த பக்கத்தில் தான் நம்ம இன்றைக்கி தூங்க போகிற. காற்று பாருங்கள் இப்போவே பயங்கரமாக அடிக்குது. சில்லுன்னு தான் இருக்குது. அதாவது என்ன சொல்லுவாங்க, ரொம்ப சில்லுன்னு காற்றடிச்சிட்ருக்கு இப்போது. ஸோ இன்றைக்கி எப்படி இரவு அமைய போகுது அப்படின்றது தெரியல. ஓகே அப்பப்போ இது ஆஃப் ஆயிடுது. இதுதான் லைட் பேட்டரி தான் சார்ஜ் இல்லை. நீங்கள் எழுந்திரிச்சிங்க? மழை வந்த போது எழுந்திரிச்சிட்டேன். எப்போ வந்துச்சு? இப்போ தான் வந்துச்சு. மழை வந்து கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போது மழை கொஞ்சம் அதிகமாக வர ஆரம்பிச்சிருச்சு. ஐயோ இன்னைக்காச்சும் நல்லா தூங்கலான்னு பார்த்தா இன்றைக்கி மழை வந்து இப்படி பண்ணுதுங்க. ஸோ என்ன பண்ண போகிறோன்னு தெரில. தண்ணி உள்ளே வருதா இல்லைன்னு மட்டும் பார்க்குறோம். ஆனால் இதுக்கப்புறம் தூக்கம் வராதுங்க எப்படியா இருந்தாலும். ஓப்பன் பண்ணிக்கலாம். இதெல்லாமே இங்கெல்லாம் தண்ணி தான். அது இல்லை உள்ளே தான் தண்ணி வரல. இதுக்குள்ளே வந்துருக்க தண்ணி. நாங்கள் தூங்குற இடத்துல தண்ணி வரல, இதுக்குள்ளே தான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. வாவ், இந்த இதே சூப்பராக இருக்குங்க. இந்த 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 இதே சூப்பராக இருக்குது. இந்த என்ன சொல்கிறது, இந்த ஃப்ரேம் நல்லாயிருக்கு. ஸோ நம்ம ஸ்டே பண்ணியிருந்த பிளேஸ்லாம் இது தாங்க. அருண் எந்திரிச்சிட்டிங்களா? குட் மார்னிங் சொல்லுங்கள். கிளம்பலாம் வாங்க. மணி 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. நம்ம அப்படியே கிளம்ப போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம இருந்த ஏரியாவை அப்படி ஒரு தடவை கிளான்ஸ் அப்படியே காட்டிடலான்ட்டு. இதெல்லாமே பயங்கர மிஸ்டியாக இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கத்தில் நம்ம போகிற வில்லேஜ் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. இப்போ இந்த மிஸ்ட்டு தெரியுது பார்த்தீங்களா, இதுக்குள்ளே தான் இந்த வில்லேஜ் இருக்குது. அது எப்படி இருக்க போகுது அப்படின்றது தெரியல.